இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே தி கிராண்ட் ஃபினாலே. ஒரு வழியா ஃபினாலேயும் வந்துட்டோம், ஃபினாலேயும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ உங்ககிட்ட நான் இந்த கதையை சொல்லிட்டேன்னா இனி இதோட பிக் பாஸுக்கு ஒரு பெரிய கும்பிடு, ஆளை விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி போகலாம். சரி, ஃபினாலே வந்து கிட்டத்தட்ட அந்த எபிசோட் மட்டுமே 3 hours 40 minutes கிட்டத்தட்ட ஓடுது. எப்பா 3 hours 40 minutesக்கு இன்னைக்கு ஒரு விருந்து தான் அப்படின்னு உள்ள போயிட்டு தேவையில்லாததெல்லாம் நீங்க அந்த ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ஒரு சில அவங்களோட அந்த கிரிஞ்சி கண்டென்ட் அதெல்லாம் அப்படியே உதித்திட்டு பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் ஃபுட்டேஜ் தான் தேர 3 மணி நேரம் 42 நிமிஷத்துல எல்லாத்தையும் உதறிட்டு பாத்தீங்கன்னா தேர்னது 3 minutes. இதுல பல விஷயங்கள் நடந்தது, நான் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். நேத்து நான் இன்னும் அது பார்க்கல, நான் வந்து காலையில தான் அதை எப்பயும் பார்ப்பேன். நேத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் அங்க லைவா போயிட்டு இருக்கும் போதே பாக்குறாரு. பார்த்துட்டு எதுக்கு எனக்கு மெசேஜ் வச்சாருன்னு தெரியல. விஜய் சேதுபதி வர்றாரு, வந்த உடனே வெல்கம் டு பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலே கோ ஸ்பான்சர்ட் பை தட் திஸ் கோல்கேட் அது இதுன்னு சொல்லுவார்ல, அதுல கோல்கேட் தான் கடைசி பேரு. இவர் எனக்கு மெசேஜ் வைக்கிறாரு, நண்பா என்ன சார் அப்படின்னு கேட்டா, நீங்க இப்ப பிக் பாஸ் லைவ் பாக்குறீங்களா? இல்ல, அங்க ஒருக்கா போய் பாருங்க. அந்த கோல்கேட்னு சொல்லும் போது மட்டும் விஜய் சேதுபதி ஈன்னு பல்ல காட்டுறாரு. காசு வாங்குறதுக்காக என்னெல்லாம் பண்ண வைக்கிறாங்க தானே. இதை நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்க, இதை கேளுங்க. இது எதுக்கு சார் நான் கேட்கிறேன்? நீங்க சொன்னதுனாலதான் கேட்கிறேன். இல்லன்னா அவர் சிரிச்சா எனக்கு என்ன, அழுது எனக்கு என்ன? அவர் துட்டு வாங்குறாரு, அவர் சிரிக்கிறாரு. சரி, இவர் சொல்ற அளவுக்கா இருக்கு அப்படின்ட்டு போய் நான் பாக்குறேன். ஆமாக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பாருங்க, உள்ள வர்றாரு. வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலே ஸ்பான்சர்ட் பை விக்டோரியா, ஸ்பான்சர்ட் பை டுக்டோரியஸ், அது இது அண்ட் மற்றும் கோல்கேட். அப்ப கேக்க தான் செய்வாங்க. ஐயா கோல்கேட் சரிங்க, அவங்க சொல்லிருக்காங்க பாருங்க, கோல்கேட் போது பல்ல காட்டுங்க. அப்ப இவர் சொல்லிருப்பாரு, நான் எவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ, நான் பல்ல காட்டு எங்க சேதுபதி கோல்கேட்டுக்கு பல்ல காட்டுனா டபுள் பேமெண்ட். நான் ஒரு நடிகர் சார், நான் நடிப்பேன், நல்லா நடிப்பேன். கோல்கேட் நம்ம அண்ணா கோல்கேட் தலைவரிவாங்க நம்மள. நம்ம போயிட்டு இப்ப நான் ஹோஸ்டுக்கு போயிட்டு நாங்க 3 பேரும் போயிட்டு ஸ்பான்சர்ட் பை கோல்கேட் அப்படின்னு கோல்கேட் ஓனர் வருவார், ஆளுக்கு ஒரு பண்டில் தூக்கிட்டு இருந்தா எங்க கோல்கேட்டை யூஸ் பண்ணி பல்ல விலைக்கு அப்புறம் சவுக்கு ஸ்பான்சர் பேரை சொல்ல வந்துட்டாங்க. இந்த பல்ல வச்சுட்டு எங்க கம்பெனி பேரை சொன்னதுனால உங்களை நான் கேஷ் போடுறேன், எங்க கம்பெனியை நாசமாக்க பாக்குறியா சார்? நீங்க தானே சார் சொன்னீங்க நல்ல பல்லு இருக்கு அப்படின்னு நினைச்சு சொன்னையா. ஒருத்தனுக்கு என்னடா பல்லு அங்க போகுது, ஒருத்தனுக்கு இங்க போகுது, ஒருத்தனுக்கு பல்ல இல்ல, என்னடா வச்சுட்டீங்களா? சரி, அவருக்கு நல்ல பல்லு இருக்கு அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு கோல்கேட். நம்மளால தைரியமா காட்ட முடியாது. ஆமா, ஐயோ இல்ல, நேத்து இந்த அவருக்கு கோவம் வந்துருச்சு. சேதுபதி ஏங்க அவருக்கு வித்தியாசமா தெரிஞ்சதுனாலதான் அவர் இப்ப சொன்னது. ஆமா. சரி, அதுக்கப்புறம் ஷோக்குள்ள போவாங்க அப்படின்னு பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. பழைய கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் அந்த பக்கம் ஸ்டேஜ் போட்டு உட்கார வச்சிருக்கு. சரி, கோட்டு சூட்லாம் போட்டு வந்துட்டு ஓகே, நம்ம ஒரு லாஸ்ட் மினிட் ஒரு கண்டெஸ்டன்ட்டை கூப்பிட போறோம். யாரு உள்ள இருந்து ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் எவிக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பார்த்தா, வாங்க யாரை கூப்பிடுறாருன்னு பார்த்தா, வாங்க மிஸ்டர் கமரு. பார்த்தா ஆமா சல்வார் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்க இருந்து ஓடி வர்றாரு கமுரு வந்து கமுருக்கு வந்து அதை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். இவ்வளவு ஒரு அசிங்கப்படுத்தி அனுப்புனதுக்கு அப்புறமும் இத்தனை மக்களுக்கு முன்னாடி, இத்தனை கேமராக்கு முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி வந்து நடிக்கணும்ல, அதுக்கு ஒரு தனி தைரியமும் தெனாவட்டும் வேணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ரெட் கார்டு கண்டெஸ்டன்ட் நீங்க உள்ள கூப்பிட்டது எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. ரெட் கார்டுக்கு ஒரு மரியாதை இல்ல, அப்ப பாக்குற மக்களுக்கு ஒரு மரியாதை இல்ல. உங்க இஷ்டத்துக்கு நீங்க எது வேணாலும் பண்ணிக்குவீங்கன்னா அப்ப நீங்க அதை அவுட் ஆஃப் த ஷோ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை வச்சு வேற ஷோஸ் பண்ணுவீங்கல்ல, அது இது எது அப்படி இப்படின்னு. இப்போ இன்னைக்கு ஒரு ப்ரோமோ பார்த்தேன், பிக் பாஸ் முடிஞ்ச அடுத்த நாளே ஒரு ப்ரோமோ போடுறாங்க. என்னன்னா, நம்ம சண்டி அவங்களோட ஜோடி ஆயுர்வேதி அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா நீங்க துஷாரையும் அந்த பொண்ணையும் கூப்பிடுவீங்கல்ல. ஏன்னா துஷார் ஒரு டான்சர்,
யாரு கண்டா பார்வதியும் கமல்தனையும் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க, கண்டிப்பா கூப்பிடுவீங்க. பார்வதி வந்து ஆடி ஜோடியாகி நாசமாக்கும். ஸோ இது மாதிரி பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ல இருந்து கொஞ்சம் பேர் நீங்க இப்போ கூப்பிட போறீங்க. அதுல நீங்க அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இருக்கலாம், அவுட் ஆஃப் த ஷோ நீங்க கூப்பிட்டு இருக்கலாம். ஷோவுக்குள்ளேயே நீங்க கூப்பிட்டது எனக்கு பிடிக்கல. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி. முத ரெட் கார்டு வாங்கினாரு மகத்து, அவர் இந்த ஃபைனல்ஸ்ல வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அதே மாதிரி நீங்க சித்தப்பூவையும் உட்கார வச்சிருக்கணும்ல, நம்ம பிரதீப்பையும் வர வச்சு உட்கார வச்சிருக்கணும்ல, தெரியல. அப்ப கமருதீன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சொல்றாரு, என்னடா பார்வதியை நம்ம அவாய்ட் பண்றோமா நீங்க நினைச்சிடாதீங்க, நாங்க டீம்ல இருந்து பார்வதிக்கு அழைப்பு விடுத்தோம், ஆனா தன்மான சிங்கம் வரமாட்டேன்னா பிஸி ஆயிட்டாங்க, வர முடியலன்னு. நான் ஏன் இந்த தன்மான சிங்கம் அப்படிங்கிறத சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்வதியோட அந்த ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃபேன்ஸ் பார்வதியோட பிஆர் டீம் அவங்க எல்லாம் பாத்தியா கமருதீன் தான் மானம் கட்டு போயிருக்கேன் கூப்பிட்டானே, எங்க ஆளு செல்ஃப் ரெஸ்பெக்ட் குயின் கூப்பிட்டாங்க, வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி அதை உதறி தள்ளி கவிதையெல்லாம் எழுதினாங்க. கவிதையா அதை பலமுறை எழுதினாங்க, மதியாதார் தலைவாசல் மிதியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு குயின் பார்வதி பாத்தியா விஜய் பார்வதிக்கு சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறா விஜய் பார்வதி. அப்பா பரவாயில்லையே, இருந்தாலும் கூப்பிட்டு வரலன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசலாம். பார்த்தா கமருதீனுக்கு அட்வைஸ் பண்றாரு, நான் என்ன சொன்னேன் உனக்கு, நீ எல்லாம் ரெட் கார்டு வாங்கிட்டு போகும்போது எனக்கே கவலையா தான் இருந்தது, உங்க மேல உங்க 2 பேர் மேலே எனக்கு வருத்தம். நல்லா விளையாடுறவங்க, நல்ல பார்வதிக்கெல்லாம் எவ்வளவு அறிவு இருக்கு, அந்த அறிவை நல்ல இடத்துல போட்டிருந்தா இந்நேரம் எங்க போயிருக்கோம். சூப்பரா ஸ்ட்ராங்கா பேசி பாயிண்ட் வச்சு பேசக்கூடிய ஒரு ஆளு. தப்பான டிசிஷன்ஸ் தப்பான எமோஷன்ஸ்னால இப்படி ஆயிடுச்சு, உனக்கு பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னு கூட நான் சொன்னேனே அப்படின்னு அவரு இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் உள்ளேயே கொடுத்து கலட்டி விட்டுருக்கலாம். சரின்ட்டு போய் உட்காந்தாச்சு, யார்கிட்டையுமே பெருசா எதுவும் பேசல, ஒன்றும் பண்ணல, போய் அப்படியே அமைதியா உட்காந்துட்டாரு. கான வினோத்துக்கு பக்கத்துல உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா தெரியாதா, சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கண்டென்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்களோ அதை தான். உள்ள போயிட்டு அவர் பேசிட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கொஞ்சம் கேள்வி. அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்றாரு, கண்ணாடி மாதிரி ஒரு சுத்தி வர கண்ணாடியை வச்சு நடுவில் ஒருத்தரை நிக்க வச்சு புலம்பு அப்படின்னு அவங்க, நான் இந்த வீட்டுக்கு வரும்போது அப்படி இருந்தேன் போட்டு அறுத்தானுங்க. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டேன் நாங்க. 106 நாள் அறுத்தது 10வது கடைசி நாள்லயும் வந்து அறுக்குறானுங்க. சரி, ஏதோ அவங்க ஃபீலிங்ஸ் அவங்க கொட்டுறாங்க, நமக்கு தேவையில்லை, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் உள்ள நடக்க போகுது. அதுக்கு ஒரு ப்ராசஸ். ஆக்டிவிட்டி ஏரியாவில் நிறைய கிஃப்ட்ஸ் பாக்ஸ் இருக்கு, போய் அதெல்லாம் நீங்க திறந்து பார்க்கணும். அதுல ஒண்ணுல வந்து எவிக்ஷன் கார்டு இருக்கும். எல்லாரும் பாக்ஸ் எல்லாம் பிச்சு போடுறாங்க, பாக்ஸ் எல்லாம் பிச்சு போடுறாங்க. பதில் திவ்யா கையில ஒரு கார்டு, யாருன்னு திருப்பி பார்த்தா அரோரா. ஸோ அரோரா வந்து எவிக்ட். அப்போ அரோராவுக்கு பெருசா கவலையெல்லாம் இல்லை, இவன் கொஞ்ச நேரத்துல இவங்களும் வெளியே வந்துருவாங்க தானே அப்படின்ட்டு போய் கட்டி பிடிச்சி பிக் பாஸ் கூட எல்லாம் பேசிட்டு, அப்ப திவ்யா சொல்றாங்க, கவலைப்படாத, நீ நல்ல பொண்ணு, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எங்க போனாலும், அது எந்த ஊர் எங்கேயோ போறேன்னு சொன்னாலும் எந்த ஊர் அப்படின்னு அவர் சொல்லுவாரு, போலந்து. நீ அந்த போலண்டுக்கு போனாலும் நான் உன்னைய வந்து பாப்பேன். அப்ப திவ்யாக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம தான் டைட்டில் வின்னர் அடிக்க போறோம், 50 லட்சம் ரூபாய் வந்தோடனே எங்கேயாவது டூர் போகணும்ல, அப்ப பேசாம யூரோப்புக்கு போயிடுவான். போய் அங்க அரோரா கூட 2-3 போட்டோவை போட்டு சரின்ட்டு அரோரா யூரோப்புக்கு படிக்க போறாங்க போல இருக்கு, போலண்டுக்கு. அவர் சொல்ல, நான் அங்க உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு வழி அனுப்பி வச்சாச்சு. அரோராவும் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து ஆடியன்ஸோட அந்த பழைய ஹவுஸ்மேட்ஸோட போய் உட்காந்தாச்சு. இப்ப பார்த்தா சேதன் சொல்றாரு, ஓகே இப்ப நம்ம இன்னொருத்தவங்களை கூப்பிட போறோம். அப்ப நான் நினைச்சேன் வீட்டுக்குள்ள இருந்து அடுத்த ஆள் எவிக்ட் பண்ணி அனுப்ப போறாங்களான்னு பார்த்தா, வாங்க பார்வதியா, ஏதோ பெரிய தன்மான சிங்க பெண்ணு, மதிக்காத தலைவாசல் மிதிக்காத, பாத்தியா கமருதீன் மானம் கட்டவே அவன் போயிருக்கான் கூப்பிட்டோன்னே, இவன் கூப்பிட்டாலும் அதை இக்னோர் பண்ணிருக்கா, ரிஜெக்ட் பண்ணிருக்கான்னு சொல்லி, என்ன சார் அவசரமா மேக்கப் போட்டு பேய் மாதிரி வந்து பேசுது. ஒரே ஒரு டயலாக் தான் எனக்கு அதை பார்க்கும்போது தெரிஞ்சது, இவன் இன்னும் திருந்தல மாமா, அவ்வளவுதான். கமருதீனாவது அவரோட பாடி லாங்குவேஜ் பேசுறதுல ஓகே தான் ஹர்ட் ஆயிருக்கும், இனிமே இந்த தப்பை முடிஞ்ச அளவுக்கு பண்ணாம பாத்துக்கணுங்கிற அளவுக்கு அவர் பேசுறதுல பம்முறதுல ஒரு வித்தியாசம் தெரியுது. பார்வதி வந்து இந்த கேட்டகரி தானே, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலங்கிற கேட்டகரி தானே. வந்து அந்த வீடு எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு சார், நான் இது பண்ணேன், நிறைய விஷயம் உணர்ந்திருக்கேன், அப்பயும் எனக்கு சப்போர்ட்டா இருந்த மக்களுக்கு ரொம்ப நன்றி, அது இதெல்லாம் பேசிட்டு நான் சாண்ட்ரா கிட்ட சாரி சொல்லணும் அப்படின்னு சாண்ட்ரா இறங்கி வருது.
அதான் வந்து அப்ப நான் யோசிக்கிறேன் எங்களை பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது சந்திரா நாங்க கெஸ் பண்ணதும் சரிதான் நீங்க 3 பேரும் 3 தான் இல்ல எவனும் உருப்படி கிடையாது சொல்றாங்க. இந்த ரெட் கார்டுக்கு முன்னாடி சார் அந்த வீட்டுக்குள்ள நான் தனிமையா இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது பார்வதி. அதை நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன். அன்னைக்கு நான் வெளியே போய் ஃபுட்டேஜ் பார்த்தேன் சார். பார்வதி வந்து யாருமே இல்லாம எலிமினேட் ஆகி போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். நானாவது வெளியே வந்து பார்வதியை வழி அனுப்பி வச்சிருந்திருக்கணும். யாருமே இருக்கல. நீ எப்படி வருவ? நீதான் பெரிய ஒரு டிராமாக்கு நடுவுல இருந்து அப்ப வந்தா மாட்டிக்கிறோம். அதனால நீ வரல. இப்ப நீ என்ன வேணாலும் பேசலாம். அப்ப மிஸ் பண்ண அந்த ஹக்கை நான் இப்ப கொடுக்குறேன் சார் அப்படின்னு ஒரு ஹக் பண்ணிட்டு ஆமா ஹக் பண்ணிட்டு பார்வதிட்ட மைக்க கொடுத்தோன்னே பார்வதி கீழே விழுந்துட்டாங்க. இப்ப மீசையில மண் ஓட்டலையா சொல்றாங்க. சார் அன்னைக்கு நான் போய் நின்று அந்த தனியா அந்த வீடை திரும்பி பார்த்தது யாரும் இல்லைங்கிறதுக்காக இல்ல. இந்த வீட்டை விட்டு போறோம் இந்த வீடு ஒரு வாட்டி பாத்துக்குவோம் அது நல்லா தெரிஞ்சுது. சரியா நல்லா தெரிஞ்சுது. கமருதீன் வருவாரு சேர்ந்து போலாம்னு பார்த்துட்டு நீங்க தனியா போனதெல்லாம் நல்லா தெரிஞ்சுது. ஓகேவா? அப்பயும் வந்து சொல்லுது அது சார் நான் அப்படியே நான் திரும்பி பார்த்தேன்னா இது வரைக்கும் அந்த வீட்டுல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள், நான் கத்துனது, நான் பேசுனது, சிரிச்சது, அழுதது அதெல்லாம் அப்படியே எனக்கு ஒரு வீடியோ மாதிரி வந்து போச்சு சார். கொஞ்ச நேரம் அதை ரசிச்சுட்டு தான் நான் போனேன். கடைசி நாளுமா கடைசி நாள்ல கூட உண்மை பேச மாட்டியா? உண்மை அவள் அப்பவும் திருந்ததான் இல்ல ஒத்துக்கிறதுல என்ன. ஆமா சார் கொஞ்சம் கவலையா தான் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே நான் பண்ணதுக்கு அது ஓகேங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. அது எனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டா கூட மக்கள் வந்து உண்மையா பேசுறாருல அப்படின்னு உன்னை ஸ்பாட்ல மன்னிச்சிருப்பாங்க. ஊட்டியே ஒரு ஃபீலா ஏதோ அந்த வீட்டுல நல்ல காரியங்கள் பண்ணின மாதிரி நான் போய் மெமரியை திரும்பி பார்த்தேன். நீ போய் திரும்பி பார்த்தா என்ன இருந்திருக்கும் அதுல? கத்துனதும் சண்டை போட்டதும் இது மட்டும்தான் இருந்திருக்கு. இருட்டு ரூமுக்குள்ள போனது மட்டும் தான் உனக்கு வீடியோவா வந்திருக்கும். சும்மா பொய்யெல்லாம் பேசாதீங்க உட்காரத்து பக்கம் அப்படின்னு போய் உட்காந்தாச்சு. 3 பேரையும் வெளியே கூட்டிட்டு வராங்க. வெளியே கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. சேதனை உள்ள போவாரு. உள்ள போய் அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுவாரு. பேசி முடிச்சுட்டு அந்த ட்ராஃபி அவங்க கண்ணில் காட்டுவாங்க. அப்புறம் ட்ராஃபி முன்னாடி அந்த ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்காக என்னெல்லாம் சொல்றாங்க. ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் கண்ணாடிக்கு முன்னாடி புலம்பு. இங்க வந்து வீடை சேதுக்கு சுத்தி காட்டிட்டு புலம்பு. இந்த ட்ராஃபி இங்க இருக்குல்ல இப்போ நீ தான் ட்ராஃபி ஜெயிச்சிட்டியா அந்த ட்ராஃபி கிட்ட வந்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பேசு. இவங்க அந்த ட்ராஃபியை பார்த்து ரொம்ப அழகா இருக்க. இந்த வீட்டுக்குள்ள நான் வந்ததுல இருந்து இதில் இவ்வளவு கஷ்டப்பட்டது உன்னை என் கையில பிடிக்கத்தான். இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீ என் கையில வந்துடுவேன். இப்படியெல்லாம் என்ன பைத்தியம் மாதிரி என்னென்ன சொல்றாங்களோ அந்த டீம் வாங்கின காசுக்காகவும் அந்த சைன் பண்ணதுக்காகவும் கான்ட்ராக்ட் என்னெல்லாம் பண்றாங்க. இது எதுவுமே எல்லாமே நம்மள ஒரு இமோஷனல் கனெக்ட் கொண்டு வர்றதுக்காக முக்குறாங்க. இந்த முக்குவைய 106 நாள்லாம் போட்டிருக்கணும். 106 நாளும் சொதப்பி புட்டு ஃபைனல்ஸ் 3 மணி நேரத்துல வந்து எங்க மண்டையில திணிக்கிறாங்க. அழு நாங்க அழணும். இந்த ஷோவை நடத்துறதுக்கு நீங்க அழுங்க. பார்த்தா 3 பேரும் வெளியே வர்றாங்க. யாரு? நம்ம திவ்யா, விக்ரம், சபரி. வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவங்க அந்த வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் போது பிக் பாஸ் பேசுறாரு. உங்க 3 பேரையும் கடைசியா ஒரு வாட்டி நான் நல்லா பாத்துக்கிறேன். பிக் பாஸ் அப்படிலாம் சொல்லாரு. இந்த வீடு உங்களுக்கு அதை கத்து கொடுத்துருக்கு, இதை கத்து கொடுத்துருக்கு. இந்த வீடு தான் நான் தான் வீடு. உங்களிடம் இருந்து நான் விடைபெறுகிறேன். சபு, திவு, விக்கி எல்லாருக்கும் பேசிட்டு ஓகே குட் பாய், உங்களோட ஃபியூச்சருக்கு பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொன்னோடனே உள்ள இவங்க இங்க இருந்து பாக்குறாங்க. உள்ள இருந்து அங்க இருந்து லைட் எல்லாம் ஆஃப் ஆகி வருது. அது நம்ம நக்கல் பண்றோம். அதான் நம்ம நக்கல் பண்றோம். இருந்தாலும் உள்ள இருந்தவங்களுக்கு தான் அந்த ஃபீல் தெரியும். பட் வெளியே இருந்து பாக்குற என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குன்னா சபரி இப்படி தலையை குனிஞ்சிட்டாரா, திவ்யா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. விக்ரம் வந்து சபரி என்னடா லைட் எல்லாம் ஆஃப் ஆகுதுடா. பின்ன கரண்ட் பில்லு பிக் பாஸ் கட்டுறாருங்க. ஆஃப் பண்ணி தான் ஆகணும். 106 நாள் ஓன்ல இருந்தது. லைட் எல்லாம் சூடா இருக்கேன். ஆஃப் பண்ணுவான். ஐயோ இதெல்லாம் பெருசா எதிர்பார்த்து நகைச்சுவை இருக்குன்னு சொன்னது. பிக் பாஸ் கூட கெஸ் பண்ணி அவர் இதான் யோசிக்கிறாருன்னு கணிச்சிடலாம். இவங்க 2 பேரும் சிரிப்பாங்கலாம் மாட்டாங்களாங்கிற ஒரு பதட்டத்திலே வச்சிருக்காங்கல்ல. இதே பதட்டம் தான் அந்த ஃபைனலிஸ்ட் 3 பேருக்கும். இதுக்கு தான் இதெல்லாம் சொன்னேங்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் இருந்த ஒரு பதட்டத்தில் தான் அவங்களும் இருக்காங்க. ஒரு மாதிரி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து அவங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் இப்போ அடுத்த எவிக்ஷன். ஆனா இது வந்து செகண்ட் ரன்னர் அப். வின்னர், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப். இப்போ செகண்ட் ரன்னர் அப் யாரு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு போர்டில் கம் இருக்குல்ல க்ளூ, அதை வச்சு அந்த எவிக்ஷன் ஆனவரோட ஃபேஸை வரைவாங்க.
வரைஞ்சதுக்கு அப்புறம் யாருன்னு அடையாளம் தெரியல. சேது என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் அந்த கோல்ட் டஸ்ட் இருக்கும்ல அதை எடுத்து அதுல எரிவாரா, அது போய் ஒட்டுன உடனே அந்த முகம் தெரியும். பார்த்தா விக்ரம். விக்ரம் எவிக்ட் ஆயிட்டாரு, செகண்ட் ரன்னரா. அப்ப அவரெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சரி நம்ம வின்னரை பாத்துடலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் கையை முடிச்சு ஓகே. அப்பயும் அவங்க 2 பேரும் கையை முடிச்சுக்கிட்டு பிக் பாஸ் சீசன் 9 sponsored by this sponsored by Colgate மற்றும் கோல்கேட் அப்படின்னு. எப்பா போதும்பா, வாங்குறோம், நீங்க பல்ல மட்டும் காட்டாதீங்க, நான் கோல்கேட்டே வாங்கிறேன், சரியா? ஓகே, the winner is திவ்யா. The winner is திவ்யா அப்படின்னு கையை தூக்கிட்டாரு. பார்த்தா திவ்யா வின். மொத்த பிக் பாஸ் சீசன்லயும் 3வது கேர்ள் டு வின். அதுவும் வைல்ட் கார்ட்ல வந்து சும்மா ஃபியர்ஸா பேசி வென்ற 2வது பெண். அர்ச்சனா, அப்புறம் இவங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட்டுங்க, அது அந்த ஒரு விதி அழகா அமைச்சு கொடுத்துச்சு. அதுல திவ்யா அதை 100% சரியா யூஸ் பண்ணதுனால அந்த ஒரு எபிசோட்ல திவ்யா டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க. அந்த காருக்குள்ள இருந்த 2 ஜந்து, காருக்குள்ள இருந்த பாரு, அந்த காருக்குள்ள அந்த ஒரு நைட்டு முழுக்க நம்ம 100 நாள் நம்மளை வச்சு செஞ்ச பாரு கமருதீனை அந்த நைட்டு முழுக்க காருக்குள்ள வச்சு செஞ்ச திவ்யா இருக்காங்கல்ல. அப்ப திவ்யாவை நம்ம வந்து மனசுல நினைச்சதெல்லாம் கேட்கிறியாமா, நல்லா திட்டுமா அந்த பொண்ணை, கத்துமா அப்படிலாம் கத்தி அந்த காருக்குள்ளேயே திவ்யாவோட ஃபேட் முடிவாயிருச்சு. எஸ், யூ ஆர் த டைட்டில் வின்னர். 100 நாள் பண்ண முடியாததை மற்றவங்களால, ஏன் உங்களாலையும் வைல்ட் கார்டில் 30வது நாள் வந்து பண்ண முடியாததை ஓவர் நைட்டில் காருக்குள்ளே வச்சு பண்ணிட்டு இல்லை, அதுக்காகவே யூ டிசர்வ் த டைட்டில் வச்சுக்கோ. அந்த அளவுக்கு நம்மளோட வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆரிக்கு எப்படி ஒரு பாலா கிடைச்சாரோ அதே மாதிரி நம்ம அப்பத்தாக்கு ஒரு கொப்பாத்தா கிடைச்சிருக்கு, பார்வதி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நேரத்துல இன்டைரக்டா ஹெல்ப் பண்ண பார்வதிக்கு ஒரு நன்றிகள் வச்சுக்கோங்க. உங்களை எதிர்த்ததுனாலதான் அப்பத்தா இன்னைக்கு வின் பண்ணிருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு எபிசோடெல்லாம் ஒரு மாதிரியா முடிஞ்சிருச்சுங்க. இதுதான் பெருசா சொல்ற அளவுக்கு அந்த இமோஷனல் பாண்டிங் அது இதெல்லாம் நமக்கு இதில் இந்த சீசன்ல வரவே இல்லை, கனெக்ட் ஆகவே இல்லை. சேதனை மட்டும் ஒன்று பேசினாரு, அதை வந்து அதில் நம்மளும் இன்க்ளூட் ஆகுறதுனால நம்ம அதை அட்ரஸ் பண்ணிக்குவோம். சேதனை சொல்லிக்கிட்டே இருக்காரு என்னன்னா, ட்ரால் பண்றவங்க, ரிவ்யூ பண்றவங்க அவங்க எல்லாத்துக்கும் தேவைதான், அவங்க தேவை நமக்கு. இந்த ட்ரால் ரிவ்யூலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னும் போது அவர் ஒன்று சொன்னாரு, சார் இப்போ ஒரு 2 பஸ் இருக்கு சார், நான் ஒரு பஸ்ஸில் ஏறுறேன், அவங்க ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்க. அந்த பஸ்ஸுங்கிறது நம்ம செய்கிற வேலை. நான் ஏறுற பஸ் வந்து இந்த ஷோ, அவங்க ஏறின பஸ் வந்து இந்த ரிவ்யூ சொல்றது, ட்ரால் பண்றது, கருத்து சொல்றது, ட்வீட் போடுறதெல்லாம் அது. நான் ஏறின பஸ் எங்க கொண்டு போகுதோ நான் அங்க போய் இறங்க போறேன், அவங்க ஏறின பஸ் எங்க கொண்டு போகுதோ நான் அங்க போய் இறங்க போறேன். நான் ஏறின பஸ்ல நான் பாட்டில் சம்பாதிச்சுக்கிட்டு போய்கிட்டு நான் முன்னேறி போயிடுவேன். அவங்க ஏறின பஸ்ஸுக்கு அவங்களுக்கு எந்த டெஸ்டினேஷன் கிடைச்சிருக்கோ இப்படி எல்லாம் பண்றதுக்கு அவங்க அங்க போவாங்க. சூப்பர் பாயிண்ட் சார். அதாவது நீங்க பண்றதை பண்ணுங்க, நான் என் வேலையை பார்த்து சம்பாதிச்சு முன்னேறி போயிட்டே இருங்க, நீங்க 5 பைசா உதவ மாட்டீங்க. இதைத்தான் நீங்க பூசி மூலிகை சொல்றீங்களா, நீங்க அங்கேயே தான் இருக்க போறீங்க ரிவ்யூ பண்ணிட்டுன்னு. சூப்பர் சார். ஆனா ஒரு சின்ன திருத்தம், நீங்க ஹீரோவா அந்த பஸ்ல ஏறல, அது உங்களோட படமும் கிடையாது. ஸோ நீங்க ஹீரோவா நீங்க வேற. உங்களை இங்க ரிவ்யூ பண்ணினதும் ட்ரோல் பண்ணினதும் உங்களை ஹோஸ்டா தான். இதுல ஏதாவது ஒரு நாள்ல இந்த 100-106 நாள்ல நடிச்சாரு பாரு ஒரு நடிப்பு, அவர் என்ன படம் அது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களே யாராவது? இல்ல. ஸோ நீங்கள் இந்த பஸ் எக்ஸாம்பிள் எடுத்து வந்ததுலேயே தப்பு. நீங்கள் ஏறுனது, நான் முன்னேறி போவேன்னு சொன்னதெல்லாம் நீங்கள் முன்னேறுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல பேர் புகழெல்லாம் கிடைக்கிறது சினிமாவில். நீங்கள் இங்கே பஸ்ஸுன்னு சொல்கிறது இந்த ஷோவில். இப்போ எப்படி ரிவ்யூவர்ஸ் ட்ரால் பண்ணுறவங்கலாம் ஏறின பஸ் வந்து முன்னேறாது, அது அவங்க போகிற இடம் அங்கேயே தான் இருக்கும், நான் போய்கிட்டே இருப்பேன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தான் சார். நீங்கள் ஏறின பஸ்ஸு முன்னேறவே இல்லை. 2 சீசனாக நீங்கள் பஸ்ஸில் ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க, தவிர பஸ் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அந்த இடத்துக்கு போகல. ஆனால் நீங்கள் போனேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் சினிமாவை கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க. நாங்கள் இங்கே சினிமாவுக்குள்ளே வரலை, நாங்க அது வேற இது வேறன்னு தான் பாக்குறோம். நீங்க ஒவ்வொரு முறையும் பஸ்ல ஏறி உட்காடுறீங்க, 100 நாளைக்கு அப்புறம் இறங்குறீங்க, பஸ் பஞ்சர். சோ நாங்க உங்க பார்வையில நாங்க எப்படி ஏறின பஸ்ல இருந்து நான் முன்னேறி போயிட்டேன், அவங்க அந்த பஸ்ல ஏறி அங்கேயே தான் இருப்பாங்க, முன்னேற மாட்டாங்கன்னு சொல்றீங்களோ, எங்களுக்கும் எங்க பார்வையில இருந்து பார்க்கும்போது அப்படித்தான். நீங்க ஒரு ஹீரோவா நீங்க பிளைட்ல ஏறி பறந்துட்டீங்க,
அது வேற, அதை எங்களால பிடிக்கவும் முடியாது. அதுல யாரும் இது வரைக்கும் சேதன நடிப்பை பாத்தியா அப்படின்னு விமர்சனம் பண்ணதே கிடையாது. முக்கியமா இந்த பிக் பாஸ் 100 நாள்ல ஒருத்தர் கூட அப்படி பேசி நான் பார்த்தது இல்லை. நாங்க ஏறின பஸ்ஸும் நீங்க ஏறின பஸ்ஸும் பாலடைஞ்ச பஸ் தான். ரெண்டு எங்க பஸ் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உங்க பஸ் உடஞ்சே போச்சு. இந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் சின்ன திருத்தம், அவ்வளவுதான். நீங்களும் ஹோஸ்டா பிக் பாஸ் ஹோஸ்டா நீங்க எங்க போயிட்டீங்க? டிஆர்பி எவ்வளவு சார்? ஹிந்தி பிக் பாஸ் 1.5, நீங்க 4.5, அவ்வளவுதானே. உங்களுக்கு மேல 3 பேர் இருக்காங்க. அவங்க சொல்லலாம், மோகன்லால் சார், கிச்சா சுதீப், அப்புறம் நாகார்ஜுனா சார் சொல்லலாம் நாங்க ஏறின பஸ்ல முன்னேறி போயிட்டோம்னு. ஏன்னா அவங்களாம் டிஆர்பி 12-10 இருக்கு. நீங்க நான் ஏறின பஸ்ல நான் முன்னேறி போயிட்டேன்னா நீங்க என்ன 12-10 தாண்டி இருக்கணும்ல. 6க்கே போகலையா சார்? நீங்க 5 சொச்சத்துல நிக்குது டிஆர்பி. அப்ப நீங்க ஏறின பஸ்ஸும் போகலன்னு தானே அர்த்தம். நீங்களும் ஒரு பிக் பாஸ் ஹோஸ்டா நீங்க முன்னேறவே இல்லை சார். நல்லா கொண்டு போங்கன்னு தான் சொல்றாங்க. ஆமா, அந்த பஸ்ஸை நாங்களாவது இறங்கி தள்ளலாமான்னு தான் கேட்டோம். தள்ளாத நீ உன் பஸ்ல இருந்துக்கிறோம். எங்க பஸ் மூவ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பஸ் மூவ் ஆகல. ஆனாலும் உங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் என்ன சொல்லுங்க? பஸ் மூவ் ஆகுதோ இல்லையா, நான் முன்னேற்றம் சொன்னது நான் சம்பாதிக்கிறேன். எங்களுக்கும் அதே தான் சார். எங்களுக்கு நீங்க முன்னேறினா போங்க, முன்னேறாம போங்க. எங்களுக்கும் பேசினா வருது இல்ல. உங்களுக்கு உங்க ரேஞ்சுக்கு பெருசா வருதுன்னா எங்களுக்கு எங்க ரேஞ்சுக்கு சிறுசா வருது சார். பார்க்க போனா உங்க டயலாகே உங்களுக்கு சொல்றேன். பார்க்க போனா நீ நானும் ஒண்ணுதான் சார். இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நீ, இந்த பக்கம் நான். இந்த விக்ரம் வேதாவில பேசுவீங்கல்ல, பார்க்க போனா நீங்களும் நாங்களும் ஒண்ணுதான். சேம் பஸ், எந்த பஸ்ஸும் முன்னேறல. ஸோ நான் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டேன், நான் முன்னேறி போயிடுவேன், இவங்க அந்த பஸ்ஸில் ஏறிட்டாங்க போக மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நடிகராக பேசுறீங்கன்னா அந்த எக்ஸாம்பிளுக்கு வாங்க. அங்கே உங்களுக்கு நாங்கள் எதிரியே கிடையாது. நீங்க ஒரு படம் பண்ணா சூப்பரா பேசுவோம். பிக் பாஸுக்கு வந்துட்டீங்கன்னா நான் முன்னேறிட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். செய்யற வேலைக்கு காசு வாங்கினா அது முன்னேற்றம் இல்லை சார். அந்த வேலையையும் சேர்த்து தூக்கிட்டு போகணும். அதுதான் நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள். எனக்கு அதான் இடிச்சுது. நாங்களும் ஒரு இடத்துல முன்னேறல, உங்களை ட்ரால் பண்ணிட்டு அப்படியே இருக்கும். நீங்களும் சுத்தமா முன்னேறல. சொல்ல போனா போன வருஷம் இருந்ததை விட ரிவர்ஸ்ல வந்துருக்கீங்க. இந்த வருஷம் தான் உங்களுக்கு எக்கச்சக்க கெட்ட பேரு அது இதுன்னு ஒரு மீம் பேஜ்ல போட்டிருக்காங்க. பார்வதி வாட்டர்மெலன் போட்டோ போட்டு இந்த சீசன் நாசமா போனதுக்கு மெயின் காரணம் பார்வதி வாட்டர்மெலன். 3வது சர்ப்ரைஸ் என்ட்ரி விஜய் சேதுபதி. ஒரு ஹோஸ்டையே இந்த சீசன் நாசமா போனதுக்கு காரணம்னு கலசடைங்களோட உங்க போட்டோவை சேர்த்து வச்சிருக்காங்கன்னா இதுல எங்க நீங்க முன்னேறிட்டீங்கன்னு சொல்றீங்க? திருப்பி கேட்கிறேன், இப்போ ரிவ்யூஸை நீங்க குத்த சொன்னதுனாலலாம் நான் கேட்கல. இந்த எக்ஸாம்பிள் எனக்கு இடிச்சுது. முன்னேறிட்டேன்னா டிஆர்பி எவ்வளவுன்னு சொல்லுங்க. முதல்ல கமல் சார் இருக்கும் போதெல்லாம் டிஆர்பியை வச்சு அந்த விஜய் டிவியோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாம் வாவ் டிஆர்பி 8.9 அப்படின்னு போஸ்ட் எல்லாம் போடுவீங்களே. இந்த மாதிரி ஒரு போஸ்டும் வரல. வெக்கமா இருக்கா போடுறதுக்கு? ரொம்ப குறைவா. ஏதோ சல்மான் கான் இருந்ததுனால அவர் ஒரு ஆளை பீட் பண்ணிட்டோம்ங்கிற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவர் 1.5 தான், இவர் 4.5, மற்றவங்க எல்லாம் 10க்கு மேல. அப்ப எவ்வளவு கேப்னு பாருங்க. ஸோ நீங்களும் சல்லுபாயும் பேசவே கூடாது. சல்லுபாயாவது இத்தனை சீசனுக்கு அப்புறம் தான் 1.5 வாங்கினாரு. நீங்க 2வது சீசன்ல 4.5 தான் நிக்கிறீங்க. இதுல முன்னேறிட்டாருன்னு எங்களை போட்டு நக்கல் பண்றது எல்லாம். அப்புறம் சொல்றாரு, இது ஒரு தொழில் ரகசியம், நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இப்போ ஒரு விஷயத்த நீங்க சும்மா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, ஒரு ட்ரால் பண்ணி நெகட்டிவா சொன்னாதான் கேட்பாங்க அப்படின்னு இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கிறத போட்டு உடைக்கிறாரா. ஒத்துக்கிறோம், தொழில் ரகசியம்னு சொன்னீங்கல்ல, அப்ப அது உங்களுக்கும் பொருந்தும் இல்ல, உங்க ஷோவுக்குமே பொருந்துமே. நீங்களும் ஒரு விஷயத்த நல்லா சொன்னா கேட்க மாட்டாங்க, அதனால நெகட்டிவா கிரிஞ்சா பார்வதி மாதிரி, நம்ம கலையரசன் மாதிரி, அரோரா மாதிரி, நம்ம வாட்டர்மெலன் மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் உள்ள தூக்கி போட்டு நெகட்டிவா பரப்பும், அப்பதான் பாப்பாங்கன்னு உங்க தொழில் ரகசியத்தை போட்டு உடைக்கிறேன்னு உங்க தொழில் ரகசியத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்கல்ல. பார்க்க போனா அவங்கள பார்த்துதான் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா சார், நீங்க என்ன பண்ணீங்களோ அதே நாங்க திருப்பி பண்ணணும். எங்களை தாக்குறேன்ட்டு உங்க சீக்கிரம் உடைச்சிட்டீங்களே, அடுத்த சீசன் எப்படி நடத்துவீங்க? அதை யோசிக்கல. ஆனா பழச்சுழச்சு அடிச்சதுல நல்லா பாதிக்கப்பட்டிருக்காரு மட்டும். அது அவர் சொல்றாரு, போன சீசன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன், அப்ப இந்த ரிவ்யூ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல நான் கொஞ்சம் ஆடிட்டேன். ஆனா இந்த சீசன் நான் வரும்போது சொல்லு, நீ சொல்றத சொல்லு, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்ட்டு. அது அவங்களோட வேலை, இது என்னோட வேலை. என் வேலையை நான் பாக்குறேன், அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. வேலையை சரியா பாத்தீங்கன்னா சூப்பர், சரியா பார்த்துருந்தா டிஆர்பி ஏறி இருக்கும். சரி, அதுக்கப்புறம் ஷோவை விட்டு போகும்போது ட்ரால் பண்ணவங்க, ரிவ்யூ பண்ணவங்க, டைம் எடுத்து இதுக்காக பேசினவங்க, இதுக்காக சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் ஆனவங்க, ட்வீட் பண்ணவங்க, எல்லாருக்கும் நன்றின்னு சொல்றாரு. ஏன்னா தெரியும் இவங்க இல்லைன்னா ஷோவே கிடையாது உங்களுக்கு. இவங்க இவ்வளவு பேர் இருந்துமே டிஆர்பி 4ல முக்கிட்டு இருக்கே, அவங்களும் இல்லைன்னா
சல்மான் பாய் உங்களை ஓவர்டேக் பண்ணுவாங்க. நீங்க தான் கடைசியில போயிருப்பீங்க. ஏதோ இவங்க எல்லாம் இருக்க போய் 4.5 கிடைச்சது. அடுத்த வாட்டி நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சல்லு பாய் உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு அவர் ஓவர்டேக் பண்றதுன்னா எப்படி, அவர் 4.5க்கு வந்துருவாருன்னு அவர் 1.5ல இருப்பாரு, நீங்க மைனஸ்ல போயிடும். மிஞ்சி போன அவ்வளவுதான் உங்களால முடியும். இப்ப அடுத்த சீசனுக்கு நீங்க யார் யாரை கூட்டி வர போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த சீசன்ல நீங்க ஒரு விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க. ஒரு 5 கிரிஞ்ச உள்ள போடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸ்பெரிமெண்ட்ல சக்சஸ், ஃபுல் நெகட்டிவிட்டியோட இந்த ஷோ ஓட்டிட்டீங்க. இப்ப அடுத்த முறை 2 நல்லவனும் 90% கிரிஞ்சு கண்டஸ்டன்ஸ் இழுத்து கொண்டு போடுவாங்க. சும்மா எனக்கெல்லாம் கால் பண்ணீங்கன்னா திட்டி விட்டுருவாங்க, நான்லாம் வரவே மாட்டேன். நான் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் நீங்க கூப்பிட்டா நம்பி வர்றதுக்கு நான் முட்டாளா? ஏன் கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் வரமாட்டேன், வரவே மாட்டேன். அவரு கூப்பிடுறது யாரா சொன்னது? இல்ல கூப்பிட்டால் கூப்பிட மாட்டீங்களா? கோல்கேட் கூப்பிடு, கோல்கேட் கூப்பிடு, கோல்கேட் கூப்பிடலன்னா கடிச்சு போடுவேன் எல்லாரையும். கோல்கேட் வாங்கி பல்லு திளக்கிட்டு வந்து கடிப்பேன், நல்ல பல்லோட வந்து கடிப்பேன். கூப்பிட மாட்டேன், கூப்பிடு. அவர் யோசிப்பாரு, இப்ப கூப்பிடுன்றானா கூப்பிடாதன்றா? அப்படிதான் இருந்துச்சு உங்க ஷோ. இல்ல அவங்களுக்கு இப்பயே ஒரு ஐடியா வந்திருக்கு, இவனை தூக்கி போடுறான்னு வருது பாஸ். இப்ப கடைசியா ஒரு நிமிஷம் நான் என்ன பேசினேன், நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு புரியல. எங்களுக்கு இந்த மொத்த சீசனும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் புரியல. ஏன் ரெட் கார்டு கொடுத்தீங்க, ஏன் அவங்கள திருப்பி கூப்பிட்டீங்க, நீங்க ஏன் கோல்கேட் அப்படிங்கிறீங்க? கடைசியில அது பெரிய டவுட். அதான் எதுவும் எனக்கு புரியல. நல்ல வேலை சார், கோல்கேட் விளம்பரம் அக்செப்ட் பண்றதோட நிறுத்திக்க சொல்லிங்க உங்க டீமை. இந்த சுடர்மணி ஜட்டிகள் இந்த விளம்பரம் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா உங்களை என்னென்ன செய்ய சொல்லுவாங்க தெரியல. வெல்கம் டு சீசன் 10 பிக் பாஸ் சுடர்மணி ஜட்டிகள் காட்ட சொல்லுவாங்க. அதனால அதெல்லாம் வேணாம், கோல்கேட்டோட நிறுத்திக்கிடுவான். சரியா? ஒரு தம்பியா சொல்றேன், கேட்டா கேட்டுக்குங்க, கேட்காட்டி கேட்டுக்குங்க. சோ இவ்வளவுதாங்க நடந்தது. இப்படியும் சேதனை ஒரு சத்தியம் பண்ணிட்டாரு, நான் திருந்த போவதில்லை, அடுத்த சீசன்ல என்ன இன்னும் வந்து ட்ரால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, நம்ம இப்ப 2 சீசனா பஸ்ல ஏறி இவங்க எல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஸ்பீடா போய்கிட்டு இருக்காங்க. பாதியில பஸ்ஸுக்கு டிரைவரா இல்ல, பஸ் வடிவேல ஒரு படத்துல ஒரு கார் ஓட்டிட்டு போவார்ல, காருக்குள்ள இருந்து காரை தூக்கிடுவாரு, கார் நிலத்துல இருக்கும், ஏலேலோ ஏலேலேலோ அப்படின்னு காரை தூக்கி நடத்துவாருல்ல. அது மாதிரிதான் சேதனோட அந்த பிக் பாஸ் பஸ் ஹோட்டெல்லாம் போட்டு பஸ்ல ஏறிட்டு இவரு டைரக்டர் கமருதீன் பார்வதி எல்லாம் அதை தூக்கிட்டு பிக் பாஸ் தான் பின்னாடி கண்டக்டர், அவர் தான் தள்ளு 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 அப்படின்ட்டு ஏலேலோ ஏலேலேலோ அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம நக்கல் பண்ண வேண்டியது. நான் ஏறின பஸ்ல நான் ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், இவங்க அங்கேயே இருப்பாங்க. அப்படி பார்த்தா நம்மட பஸ் வீட்லயே மூவ் ஆகுது, கால்ல இல்லையே. ஐயோ ஐயோ, சேதன் ஒரு மாய உலகத்துல இருக்காரு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். அது எப்படின்னா, நம்ம யூத் படம் இருக்குல்ல, அதுல விவேக் ஒரு கொச்சின் ஹனிஃபா பார்ல குடிச்சிட்டு வெளியே ஆட்டோ அப்படின்னு இவரு டுப்பு 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 வாயாலே சவுண்ட் போட்டுட்டு அங்கே இப்படி கொண்டு வந்து நிறுத்துவாரு. நிறுத்தினோடனே வந்துருச்சா நான் இறங்க வேண்டிய இடம். சேதனா அந்த டீமு பிக் பாஸ் அந்த இதெல்லாம் காசை காட்டி பாருங்க இப்போ இங்க எப்படி போகுது தெரியுமா, பிச்சுக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அட் எண்ட் ஆஃப் த டே சேதனனுக்கு ஜஸ்ட் 13 நாள் தான் வேலை, கோடிக்கணக்குல சம்பளம். நீ கத்துறத கத்து, இதெல்லாம் போ, நான் சம்பாரிச்சு போய்கிட்டே இருக்கேன். அவர் முன்னேற்றம் சொன்னது பைசாவை தான். நான் முன்னேற்றம், நான் ஷோவை பாக்குறேன், ஹோஸ்டே ஷோவை பார்க்க மாட்டேங்கிறாரு, அவரோட பைசாவை தான் முன்னேற்றம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு ஷோவா பார்த்துட்டு டிஆர்பியை பத்தி கேட்கறேன், என்ன சார் அவங்க எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு, நீங்க போய் முன்னேற்றம்ங்கிறீங்களே, தெரியல அது என்ன ஏதுன்னு தெரியல. ஒருத்தர் 2 பேர் சொன்னா வெறுப்புல சொல்றாங்கன்னு அர்த்தம். பாக்குற மொத்த பேரும் கழுவி ஊத்துனா உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா சார்? ஆனா ஒண்ணு சார், சினிமாவில் நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறதுனால உங்களுக்கு இதுல என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. 3 மாசம் ஒரு ஓன் கண்டென்ட் மாதிரி நினைச்சு பண்ணின ஃபீல் கொடுத்ததுக்காக பிக் பாஸுக்கு நன்றி. இல்லாட்டி நாங்க மத்தவங்க வீடியோ தான் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 100 நாள் வந்து மற்றவங்களோட ரியாக்ஷன் இல்லாம பார்த்துட்டு வந்து கதை சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கும் நன்றி, அந்த பிக் பாஸுக்கும்
நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாட். இப்படி சொல்லி முடிச்சாதான் சரியா இருக்கும். ட்ரம்ஸ்டிக் ஃபேமிலி பிக் பாஸ் வீடியோ இத்துடன் நிறைவு முடிகிறது. கோ ஸ்பான்சர்ட் பை கோல்கேட்.